வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டா நடந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளைய தளபதி விஜயை பத்தி பேசியிருக்காரு. அது என்ன பேசினார், எதுக்காக பேசினார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ஒரு காக்கா கழுகு கதை சொல்லியிருந்தார். அந்த கதையில என்னதான் காக்கா கழுகு மாதிரி பறக்க ட்ரை பண்ணாலும் கழுகை விட மேல பறக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் காக்காக்கு மேல கழுகு பறந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் பேசின அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் இவர் பேசினது எல்லாமே விஜயை பத்தி தான் அப்படின்றது மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்த சூப்பர் ஸ்டாரா விஜய் ஆக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எப்போதுமே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது மாதிரியும் ரஜினி தரப்பு ரசிகர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான பல விமர்சனங்களுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பேசின ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மறுபடியும் லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல அவர் பேசி இருக்கிறது காக்கா கழுகு கதையை விஜயை தாக்கி பேசினதா பலரும் தவறா நினைச்சு கொண்டார்கள். அது என்ன ரொம்பவே வேதனை அடைய செய்தது. விஜய்க்கு போட்டி விஜய் தான், ரஜினிக்கு போட்டி ரஜினி தான் என்பதை இருவருமே சொல்லி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம விஜயன் கண் முன்னாடியே வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் படைப்பிடிப்பு விஜய் வீட்டுல தான் நடந்துச்சு. அப்போது விஜய்க்கு 13 வயசு இருக்கும். முதல்ல படிப்புல கவனம் செலுத்துங்க, அப்புறமா நடிக்கலாம் என அறிவுரை கூட சொன்னேன். அதுக்கப்புறம் தன்னுடைய கடின உழைப்பால் நடிகனாகி வளர்ந்து பெரிய இடத்தை எட்டி இருக்காரு. அரசியலுக்கும் வரப்போறாரு. இந்த சமயத்துல நான் எனக்கு விஜய் தான் போட்டி என்று சொன்னாலோ எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். விஜயும் ரஜினி தான் எனக்கு போட்டி என்று சொன்னால் அவருக்கும் மரியாதை இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த சூழலை புரிந்து கொண்டு ரசிகர்கள் மோதலை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி லால் சலாம் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினது விஜய் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பேசின காக்கா கழுகு கதை விஜயை தாக்கி பேசினது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு சராசரி மனுஷனா ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது என்ன நினைச்சீங்க அப்படின்றது, இப்போ லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.